சவுண்ட் ஒர்க்கா செக் பண்ண முடியல. சவுண்டை செக் பண்ணிட்டு எந்த கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லுங்க. எத்தனையாவது கொஸ்டின் பார்க்கணும்? Sir, class B questions பார்க்கணும். கிளாஸ் பி ஓம்ஸ். சப்நெட்டிங் இல்லையா? ஓம்ஸ் சார். எத்தனையாவது பேஜ் எதிர்ட்டியூட்ல? 64th. 64. ஒன்றும் பார்க்கலையா நம்ம? சி தான் பார்த்தனாம சார், பி கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்ட நீங்க. ஓகே ரைட். இல்லை பாருங்க முதலாவது கொஸ்டின் எங்களுக்கு கிளாஸ் பியில் பிள்ளைகள். கிளாஸ் பியில் முதலாவது வினா 154 186 154 186 0 0/18 எனும் வலையமைப்பு முகவரியும் உபவலை மறைமுகமும் பயன்படுத்தப்படுகின்றது என கொண்டு உள்ள வினாக்களுக்கு விடை தருக. பிளே கிளாஸ் என்னன்னு கேட்டிருக்கும்போது நீங்க போடுவீங்க. என்ன கிளாஸ் பிள்ளைகள்? எங்களுக்கு வகுப்பு பி. ஓகே, கிளாஸ் என்ன எங்களுக்கு? கிளாஸ் பி. அது இஷ்யூ உள்ள பிள்ளைகள். எதனால நாங்க கிளாஸ் பி என்று சொல்றோம்? முதலாவது துண்டின் பெருமானம் 128 இருந்து 191 வந்தபடியாக அது எங்களுக்கு என்ன கிளாஸ்? பி கிளாஸ். ஓகே, ரெண்டாவது பிள்ளைகள் துணைவாளி மறைமுகம் கேட்டிருக்குமன் சப்நெட் மாஸ்க் /18 எங்களுக்கு இயல்பான 16 பிட்டோட பிள்ளைகள் 2 பிட்களை சேர்த்து எங்களுக்கு கூட வாங்க. 16 பிட்டால வார பெருமானம் பிள்ளைகள் 255 255. 2 பிட்ட பிள்ளைகள் இருந்தா வார பெருமானம் 192. மற்றது எங்களுக்கு யாருமே 0. ஓகே, இந்த நெட்வொர்க்ல எத்தனை ஐபி அட்ரஸை மொத்தமாக உருவாக்கலாம் என்று கேட்டிருக்காங்க. நாங்க உருவாக்கக்கூடிய ஐபி காணணுமாக இருந்தால் ஹாஸ்ட் இந்த பிட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐபி வெர்ஷன் 4 பிள்ளைகள் மொத்தம் 32 பிட்ஸ். அதுல 18 பிட்ஸ் போகும்டா மிஞ்சுறது 14 பிட்ஸ். ஓகே, எனவே 2 × 14 சமன் 16,384 ஐபி அட்ரஸ் அப்படிகள் உருவாக்க முடியும். கிளியர்? எத்தனையை நாங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்ட அப்படிகள் 2 × 14 உருவாக்கலாம் என்றால் அதுல இருந்து 2 கழிச்சு பிள்ளைகள் ரைட் 16,382 சாதனங்கள் அப்படிகள் விருந்தோம்பு செய்யலாம். டவுட் இருக்குமா? டவுட் இருக்கும்? இல்ல சார். ஐந்தாவது கொஸ்டினுக்கு என்ன சொல்லுங்க. எத்தனை உபவலைகளை உருவாக்கலாம் என்று கேட்டிருப்பீர்கள். 18 சொன்னாம 16ஓட 2 பிட்கள் பிள்ளைகள் சேர்ந்து இருக்கு. 2 பிட்ஸ்கள் இழந்தால் 2 × 2 சமன் 4 துணை வழிகளை உருவாக்கலாம். டவுட் இருக்கோ? எத்தனை சப்நெட் உருவாக்கலாம்? 4 சப்நெட். டவுட் இருக்கோ? வாய்த்திருந்து பேசுங்க பிள்ளைகள். டவுட் இருக்கோ? இல்ல சார். ரைட். ஒவ்வொன்றுக்குமான கேப் அப்படி கணிக்கிறேன் நாங்க 4 நெட்வொர்க்னு சொன்னா 4 நெட்வொர்க்குமான கேப் அப்படி கணிக்கிறேன். கேப் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க. பிளாக் சைஸ் 256 சொல்லக்கூடிய ஒரு பிளாக் சைஸ்ல இருந்து யார கழிக்கணும்? துணை வழி மறைமுகத்துக்காக போன 192 கழிச்சோம் நாம கேப் எங்களுக்கு 64 வரப்போ பிள்ளைகள். ரைட், சொல்லுங்க பிள்ளைகள். எங்களுக்கு சார்ட் இல்லையாம சொல்லுங்க. இது எங்களுக்கு சப்நெட் அட்ரஸ். சப்நெட் அட்ரஸ் அதுக்கு அங்காளமான எங்களுக்கு முதலாவது விருந்தோம் ஐபி இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் ஐபி அட்ரஸ். ஹாஸ்ட் ஐபி அட்ரஸ் அதுக்கு அங்காளமான எங்களுக்கு இறுதி விருந்தோம் எனப்படுகின்ற லாஸ்ட் ஹாஸ்ட் ஐபி அட்ரஸ். அதுக்கு அங்காள பிள்ளைகள் ஒளிபரப்பு முகவரி எனப்படுகின்ற ப்ராட்காஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ். அங்காளமன் விருந்தோமிடர் முகவரி வீச்சு எனப்படுகின்ற ஹாஸ்ட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். அந்த ரேஞ்சை நீங்க போடுவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ அந்த நம்பிக்கையிற பிள்ளைகள் நாங்கள் 4 நெட்வொர்க்கையும் லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு எப்பயும் 0, அது நாங்கள் பார்த்த பிள்ளைகள். ஸோ 154 186 0 0/18 கிளியர்.
செகண்ட் நெட்வொர்க் யாருமா கெஸ் பண்ணு. செகண்ட் நெட்வொர்க் யாருமா? 154 186 ஒவ்வொன்றுக்குமான கேப் 64 அப்படிகள் 64.0/18. ஓகே. தேர்ட் நெட்வொர்க் மோன் எங்களுக்கு 154 186 64 64 128.0/18. ஓகே. தென் அடுத்த லாஸ்ட் நெட்வொர்க் மோன் எங்களுக்கு 154 186 192.0/18. இஸ் இட் ஓகே? Oh, We sir. have any questions? Doubt Raman? எதுவும் questions இருக்கா பிள்ளைகள்? No. பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட் எப்படி காணலாம்? ஷார்ட்கட் எங்களுக்கு மேன். அடுத்த நெட்வொர்க் 64.0 என்றால் அதுக்கு முதல் நெட்வொர்க்குக்கான ப்ராட்காஸ்ட் யாருமே? 154 186 பார்ப்போம். அடுத்து 64.0 என்றால் யாருங்களுக்கு? 63 255. டவுட் இருக்காடா? இல்ல சார். அதே போல மாதிரி சொல்லுவாப்போம். அடுத்த நெட்வொர்க் 128 அப்படிகள் இவருக்கான ப்ராட்காஸ்ட் எங்களுக்கு என்ன? 154 186 127 255. அதே போல அடுத்த ஆளுக்கான ப்ராட்காஸ்ட் 192 பிள்ளைகள் ஒன்று கழிச்சோம்டா 154 186 191 255. ஓகே. லாஸ்ட்டுக்கான ப்ராட்காஸ்ட் பிள்ளைகள் எங்களுக்கு ஒவ்வொன்றோடையும் 63 கூடுதல் பிள்ளைகள். எனவே 192 63 கூட்டினால் 154 186 191 250 சாரி 255 255. டவுட் இருக்கா பிள்ளைகள்? நோ சார். முதல் விருந்தோம் ஐபி கேட்டாமன் எங்களுக்கு தந்த நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றை கூட்டணும் வார்டுமான் ஃபர்ஸ்ட் காஸ்ட். ஓகே. ஸோ 154 186 ஒன்றை கூட்டுறதோ ஒன்றை கழிக்கிறதோ பிள்ளைகள் தொங்கல் துணுமன் இப்போ 01. இவருக்கு எங்களுக்கு யாருமன் 154 186 64 1 எங்களமன் 154 186 128 1 நீங்களே 154 186 192 1. கிளியர்? லாஸ்ட் காஸ்ட் டைப் எங்களுக்கு யாருமன் ப்ராட்காஸ்ட்ல இருந்து ஒன்று கழிக்கணும் பிள்ளைகள் 154 186 63 254 எங்களமன் 154 186 63 சாரி இது 127 255 நம்ம 127 254. ஓகே. இங்க சொல்லுங்க மேன் 154 186 191 254. ஓகே. தென் 154 186 255 254. கிளியர் மேன்? டவுட் இருக்கோ? நோ. கொஸ்டின்ல யாருக்கும் டவுட் இருந்தா சொல்லுங்க மேன். டவுட் இல்லாட்டி அடுத்த கொஸ்டின் செக் பண்ணலாம். ஓகே சார். ரைட். இப்போ நான் கேட்கிற ஆள் வந்து ஆன்சர் பண்ணுங்களா? ரைட். கிருஷ்ணஜன் சொல்லுங்க மேன். செகண்ட் கொஸ்டின்ல பிள்ளைகள் நான் வாசிக்கணும் பாருங்க கொஸ்டின் 202 196. நான் இருக்கா போர்டை கிளீன் பண்ணிட்டு மேன் எழுதுறேன் பாருங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா சரியா? ரைட். சொல்லுங்க என்ன வரும் உங்களுக்கு? 202 196 ஓகே 14.0/17 எனும் வலையமைப்பு முகவரி மற்றும் உபவலை மறைமுகம் பயன்படுத்தப்படுகின்ற நெட்வொர்க்கை கொண்ட பிள்ளைகள் வினாவுக்கு ஆன்சர் பண்ணணும். வகுப்பு கேட்டிருக்க பிள்ளைகள் பி கிளாஸ் அது கேஸ் லெமன். துணை வலை மறைமுகம் என்ன கிருஷ்ணஜன்? 255 255 2240. சார் செகண்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டீங்க. ரைட். Oh, செகண்ட் sir. கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க. அது எழுதுவோம். செகண்ட் கொஸ்டின் மணிகளுக்கு 129 பிள்ளைகள் 129 47.0/19. ஓகே. இப்ப சொல்லுங்க எங்களுக்கு இதுல சப்நெட் மாஸ்க் 255 255 224. யா 255
255 அங்க 3 பிட்ஸ் இருந்தா 224 தென் அங்க யாரும் உங்களுக்கு 0 எத்தனை ஐபி நாங்க உருவாக்கலாம் சொல்லுங்க 213 ஐபி நாங்க உருவாக்கலாம் அளந்து போற அப்ளிகள் 8192 அப்ப எத்தனையை பயன்படுத்தலாமா 213 சயர் 2 எவ்வளவு வரும் எங்களுக்கு 8190 சொல்லுங்க நீங்க ஒவ்வொன்றிலையும் பிள்ளைகள் இங்க எத்தனை நெட்வொர்க் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உருவாக்கிடும் 238 வெரி குட் நாங்க 3 பிட் சப்ளைல இருந்ததால 2 சமன் 8 நெட்வொர்க் அப்படியே எங்களுக்கு உருவாக்கலாம் அப்போ ஒவ்வொன்றுக்குமான கேப் என்ன வரும்னு சொல்லுங்க 32 சார் 32 கேப் வெரி குட் எப்படி காண்ற கேப் இஸ் 256 ஈக்குவல் டு சொல்லுங்க கேப் சமன் 256ல இருந்து 224 போகும் அப்படிகள் 32 மிச்சம் அப்போ ஒவ்வொன்றுக்குமான கேப் எத்தனை 32 ரைட் இப்போ ஆயிஷா மோல் அட்மிட் பண்ணுங்க இப்ப ஆயிஷா சொல்லப்போறா ஒவ்வொரு சப்நெட்டுக்குமான அட்ரஸ் கிளியர் ரைட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு யாரு சொல்லுங்க 129 129 47 ஓகே 0 0 19 ஸ்லாஷ் 19 செகண்ட் நெட்வொர்க் 129 129 47 கொஞ்சம் இருங்க சொல்லுங்க இப்ப செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க செகண்ட் நெட்வொர்க் எங்களுக்கு யாரு 129 ஓகே 47 ஓகே 32 ஓகே 0 ஸ்லாஷ் 19 ரைட் இப்ப சொல்லுங்க தேர்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 129 129 47 ஓகே 64 வெரி குட் 64 0 ஸ்லாஷ் 19 19 நாலாவது நெட்வொர்க் சொல்லுங்க அப்போ 129 129 47 47 96 வெரி குட் 96 0 ஸ்லாஷ் 19 குட் இதன் அடுத்து எங்களுக்கு 129 129 47 ஓகே 128 குட் 128 0 ஸ்லாஷ் 19 அங்கால 129 ஓகே 47 ஓகே 160 வெரி குட் 160 0 ஸ்லாஷ் 19 ரைட் தென் செவன்த் நெட்வொர்க் 129 129 47 ஓகே 192 குட் 192 0 ஸ்லாஷ் 19 இப்போ லாஸ்ட் நெட்வொர்க்கா சொல்லுங்க 129 ஓகே 47 ஓகே 224 குட் 224 ஸ்லாஷ் 0 ஸ்லாஷ் 19 ரைட் ஓகே வெரி குட் இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு ஆன்சர் சொல்ல போறாள் ஓகே பானுஜன் ப்ராட்காஸ்ட் சொல்லுங்க அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் 129 ஃபர்ஸ்ட் கமன் நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் 129 129 ஓகே 47 ஓகே 31 வெரி குட் 32 0 யார் வரும் 31 சொல்லுங்க 31 255 வெரி குட் 255 குட் சொல்லுங்க செகண்டுக்கு எங்களுக்கு என்ன வரும்டா 129 47 ஓகே 63 255 வெரி குட் 63
255. அடுத்ததுக்கு மணி எங்களுக்கு 256 ஓகே குட். அடுத்ததுக்கு 129 47 ஓகே. ம் 129 ம் 47 ம் 95 வெரி குட். 255 95 255. குட். நெக்ஸ்ட் 129 47 127 வெரி 255 குட். 127 255. அதனாலதான் அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 128 0. நெக்ஸ்ட் அடுத்த 129 47 159 255 வெரி குட். 159 255. ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு 160. ஓகே. அடுத்து அடுத்தது 129 47 191 285 191 255. அடுத்த மேன் அடுத்த எங்களுக்கு 224 இவர் யார் அப்படிங்க 120 223 255 250. குட். தென் ஃபைனல் மேன் 255 255. ஓகே. 255 ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிளேகள் நீங்க கூட்டுவீங்க உண்டு இல்லையா? 0 உண்டு 32 உண்டு 64 உண்டு 96 உண்டு 128 உண்டு 160 உண்டு 192 உண்டு 224 உண்டு. ஓகே. லாஸ்ட் காஸ்ட் மேல ஒன்றை கழிச்சிங்கன்னா 31 254 63 254 95 254 127 254 159 254 191 254 223 254 255 254. ரைட்? டவுட் இருக்கோ? No, sir. நோ. இப்ப எங்களுக்கு ஆன்சர் பண்ண போற ஆள் ஹன்சிகா. ஹன்சிகா ஆன்சர் பண்ணுங்க மேல். அடுத்த கொஸ்டனுக்கான ஆன்சரா? மூணாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. பாப்போம். 202 196 14 0/17 கிளாஸ் தெரியும். பி கிளாஸ் சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? சப்நெட் மாஸ்க் என்ன வரும் பிள்ளைகள்? சொல்லுங்க. 255 வெயிட், யார் சொல்றீங்க ஆன்சர்? யார் சொன்னீங்க? அபிகைல் அமர். ஓம் சார். சொல்லுங்க நீங்க. சப்நெட் மாஸ்க் என்ன? 255 255 1280 255 255 1280. குட். மழை இதுல எத்தனை ஐபி அட்ரஸ் உருவாக்கலன்னு சொல்லுங்க மேல். 17 பிட்ஸ் பிள்ளைகள் இழந்தால் எங்களுக்காக இருப்பது பிள்ளைகள் வருமனே 15 பிட்ஸ் இல்லையா? ஸோ 2 to the power 15th ஐபி அட்ரஸ் பிள்ளைகள் உருவாக்கிலும். ஓகே. கணிச்சு போறேன்னு சொன்ன பிள்ளைகள் 32,768 வரும். ஓகே. ரைட். எத்தனை ஹாஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்க. 2 to the power of 15 minus 2. 2 to the power of 15 minus 2, that is 32,766. கிளியர்? இப்ப அடுத்த பிள்ளைங்களுக்கு எத்தனை துணை வழிகள் உருவாக்கலாம்? நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ். Subnets. சாரி, 2 subnets. 2 சப்நெட்ஸ். எப்படி? 17 என்று சொன்ன பிள்ளைகள் 17ங்கிறது 16ஓட ஒரு பிட் சேர்ந்து இல்லையாம? ஸோ 2 to the power of 1 எங்களுக்கு 2 சப்நெட்ஸ் பிள்ளைகள், 2 துணை வழிகள் பிள்ளைகள் எங்களுக்கு உருவாக்க இயலும். ரைட்? ஓகே. இப்ப அங்கால சப்நெட்டை சொல்வதற்காக ரைட் அபார இது அப்ரஜிதன் யாரு? ஜஃப்னா போய் இல்லையா? சொல்லுங்க மேம். ரெண்டு சப்நெட்டையும் சொல்லுங்க மேம் பாப்போம். 202 196 14 0 202 ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 196 சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 202 196
14 ரெண்டே ரெண்டு நெட்வொர்க் தான். தென் சொல்லுங்க மேன். 202 196 14 128. வெரி குட். 96. இதுல மிஸ்டேக் இருக்கு பிள்ளைகள் எங்களுக்கு. இதுல 14 வராது பிள்ளைகள். இது என்னென்னு மாத்தோம் நீங்க? 0. யாருமே என்கிட்ட கேட்கலையே. ம் இது கிளாஸ் பிஎல் பிள்ளைகள். இது கிளாஸ் பிஎல்லா? ம் ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு யாருமே 202 196 00/17. இஸ் இட் ஓகே? கிளியர்? பிகாஸ் இது என்ன கிளாஸ் எங்களுக்கு? இது எங்களுக்கு பி கிளாஸ் சீடர் ரேஞ்சில் அடிச்சிருக்காங்க. கிளியர்? ஓகே. ஆமாம் சார். ஸோ செகண்ட் நெட்வொர்க் எங்களுக்கு யாருமே 202 196 128 0/17. கிளியர்? ரைட். ஸோ மேன் நல்லா கவனிங்க. இவர் இந்த ப்ராட்காஸ்ட் என்ன மேன் சொல்லுங்க. சார்மா சொல்லுங்க மேன். 202 196 128 255. 128 255 இல்ல 127 255? 127. 127. அடுத்த நெட்வொர்க் 128 நம்ம இவரோட ப்ராட்காஸ்ட் எங்களுக்கு 202 196 127 255. அப்ப இவருக்கான ப்ராட்காஸ்ட் யார் அப்படிகள்? 202 196 255 255. ஓகே கிளியர்? டவுட் இருக்காடா? guys இல்ல சார். ரைட். இப்போ நாங்க கிளாஸ் ஏ செய்வோம் இல்லையா? ரைட். ஏ பார்ட்ல 2 கொஸ்டின் இருக்கு. அது ரெண்டையும் முடிச்சாம நம்ம ஐபிட சப்நெட்டிங் கொஸ்டின் பார்ட் எங்களுக்கு முடியும். அங்கே மற்ற பார்ட் இருக்கு பிள்ளைகள். அதை நாங்க பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பிள்ளைகள் விஎல்எஸ்எம் படிப்போம். ஓகே. விஎல்எஸ்எம் எங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல படிப்போம். சரியா? விஎல்எஸ்எம் படிக்கணும்னா பிள்ளைகள் எஃப்எல்எஸ்எம் தரவா இருக்கணும். கிளியர் பண்ணி இது பிள்ளைகள் எஃப்எல்எஸ்எம் ஃபுல்லா பெர்ஃபெக்டா படிச்சு கிளியர் பண்ணி எடுத்தீங்கன்னா விஎல்எஸ்எம்ல ஒன்றும் இல்லை. ரைட். வாரக்கிழமான ஐபி எங்களுக்கு முடியுது. இந்த மாசம் தான் நெட்வொர்க் எங்களுக்கு முடியுது. நெட்வொர்க் முடிக்க 3 மாசம் எடுக்கண்டாப்பா. பெரிய பாடம் அது. ரைட். இப்போ கிளாஸ் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்களுக்கு பாருங்க. கிளாஸ் ஏட முதலாவது கொஸ்டின் பிள்ளைகள். ரைட். பாருங்க மேன் 10.0.0/11 ஐபி கிளாஸ் கேட்டிருக்கு மேன். கிளாஸ் நீங்க போடுவீங்க. வகுப்பு எங்களுக்கு யாரு மேன்? ஏ கிளாஸ். ஓகே. சப்நெட் மாஸ்க் கேட்டிருக்காங்க மேன். /11 எங்களுக்கு பிள்ளைகள் உடையும் 8+300 பிள்ளைகள் 8 பிட்டால வாரது மேன் எங்களுக்கு 255. ஸோ 255. தென் 3 பிட்ஸ்ல இருந்த பிள்ளைகள் வாரது எங்களுக்கு 224. தென் அங்கால யாரு மேன் எங்களுக்கு 00. எத்தனை ஐபியை நாங்கள் உருவாக்கலாம்னு கேட்ட பிள்ளைகள் 11 பிட்ஸ் வந்து நெட்வொர்க்கு போனால் 32ல 11 கழிச்சமான 21 இருக்கும். கிளியர்? ஸோ 2⁻21 ஐபி அட்ரஸஸ் பிள்ளைகள் எங்களுக்கு உருவாக்கலாம். டோட்டல் ஐபி எங்களுக்கு 2 பிள்ளைகள் உருவாக்கலாம். எத்தனையை யூஸ் பண்ணலாமா? நாங்க 2 -2 டவுட் இருக்கும்? நோ. எத்தனை சப்நெட் பிள்ளைகள் உருவாக்கலாம் சொல்லுங்க அப்போ. யாராச்சும் ஒரு பிள்ளை எத்தனை துணை வழிகள் உருவாக்கலாம்? 8. வெரி குட். 3 பிட்ஸ்குள்ள பிள்ளைகள் இழந்திருந்தால் 2 சமன் 8 சப்நெட் பிள்ளைகள் உருவாக்கியும். எத்தனை சப்நெட்? 8 சப்நெட்ஸ். சிம்பிள். இப்ப சொல்லுங்க எங்களுக்கு 8க்குமான கேப்பை கணிப்போம் பிள்ளைகள். ஸோ கேப் என்பது ஒரு பிளாக் சைஸான 256 இருந்து பிள்ளைகள் 256 இருந்து துணை வழி மறைமுகத்துக்கு போன 224 கழிச்சோம் பிள்ளைகள் 32 கேப் எங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இங்கால பக்கம் நாங்க சப்நெட்டை போடுவோம் பிள்ளைகள். ஸோ தி சைடு எங்களுக்கு சப்நெட்டட் அட்ரஸ். ஓகே. சொல்லுங்க சப்நெட் அட்ரஸ் உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 10.0.0.0/11. கிளியர்? நெக்ஸ்ட் எங்களுக்கு 10 சொல்லுங்க
ரெண்டாம் துண்டாம் பிள்ளைகள் அதிகரிப்பு நடக்கும். நான் போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு 1032.00/11. நெக்ஸ்ட் மார்னிங்களுக்கு 1064.00/11. நெக்ஸ்ட் மார்னிங்களுக்கு 1096.00/11. அடுத்த பிள்ளைகள் 10.128.00/11. ஓகே. தென் 10.160 32 கூட்டினவன் 160.00/11. ரைட். தென் எங்களுக்கு 10.192.00/11. ஓகே. Finally, we have the 8 network man, that is 10.224.00/11. Clear man? இப்ப Yes, சொல்லுங்க sir. பிள்ளைகள், சப்நெட் அட்ரஸ் நம்ம முதலாவது விருந்தோம் நீங்க காணுவீங்க, அது பிரச்சனை இருக்காது பிள்ளைகள். தந்த நெட்வொர்க்கோட ஒன்று கூட்டுவீங்க, அது பிரச்சனை இல்லாம. ஸோ இங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோஸ்ட்டை பார்க்க போனோம்னா நம்ம 10.0.0.1 வருவார். இங்க மனங்களுக்கு 10.32.0.1 வருவார் பிள்ளைகள். 10.64.0.1, இங்க 10.96.0.1, இவன் 10.128.0.1, எங்களுக்கு 10.160.0.1, எங்களுக்கு 192, then 0.1, then 10.224.0.1. Clear? Then இறுதி விருந்தோம்பு காரணம் பிள்ளைகள் ஷார்ட்கட் எங்களுக்கு லாஸ்ட் ஹாஸ்ட் ஐபியை காண முதல் ப்ராட்காஸ்ட்டை கண்டோம்னா ஈஸி. ஒளிபரப்பு முகவரி நாங்க எப்படி காண்ற பிள்ளைகள்? சப்நெட்டை கொண்டு நாங்க ஈஸியா காணலாம் பிள்ளைகள். எப்படி? அடுத்த நெட்வொர்க்குக்கு முதல் ஐபி குறித்த நெட்வொர்க்குக்கான ப்ராட்காஸ்டாக இருக்கும். ஓகே. ஸோ எங்களுக்கு 10.31.255.255 என்ன அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 32.0. அதுக்கு அடுத்த நெட்வொர்க் 64 சொன்னா எங்களுக்கு 10.63.255.255. இதே போல அடுத்த 96 சொன்னா 10.95.255.255. ஓகே. அதே போல அடுத்த எங்களுக்கு 128 நம்ம எங்களுக்கு 10.127, ரைட், 255, அங்கால 255. நெக்ஸ்ட் 10.160 எங்களுக்கு 10.159, 255, 255. ஓகே. அதே போல 10.192 நம்ம 10.191, 255, 255. ஓகே. அதே போல எங்களுக்கு 10.224 நம்ம 10.223, 255, 255. ஃபைனல் நெட்வொர்க் பிள்ளைகள் 10.255, 255, 255. ஓகே மேம். இவர்ல இருந்து ஒன்றை கழிச்சு விட்டீங்கன்னா பிள்ளைகள் லாஸ்ட் கொஸ்டின் வரும். டவுட் இருக்கும்? இல்ல sir. இல்ல. ரைட். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு பிள்ளைகள் ஆன்சர் பண்ணுங்க மேம். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்துல் ரஹ்மான். ரைட். கொஸ்டின் உங்களுக்கு பிள்ளைகள் 76.000 கவனிமா 76 பாருங்களா 76.000/10. ரைட். கிளாஸ் ஏ கிளாஸ். சப்நெட் மாஸ்க் என்னமான்னு சொல்லுங்க. 255. ஓகே. 192. வெரி குட். 00. 255.192.00. குட். சொல்லுங்க மேம், எத்தனை ஐபியை நாங்க உருவாக்கலாம் பிள்ளைகள் மொத்தமா? 22. 2x22 இல்லையா? 22. வெரி குட் மேம். 2x22. ரைட். அப்ப எத்தனை நாங்க விருந்தோம்பு செய்யலாம்? 2x22 பெருமானத்திலிருந்து 2 கழிக்கணும். கிளியர் மேம்? ரைட். இப்ப சொல்லுங்க, எத்தனை சப்நெட்டை நாங்க உருவாக்கியலும்? 2 4. வெரி குட். 2x2 4 துணை வழிகளை உருவாக்கலாம். ரைட். வெரி குட். இப்ப அடுத்த பிள்ளைகள் அடுத்து யார் சொல்லுங்கண்டால், அடுத்து ஆக்சுவல் சொல்லிடுமா ஒவ்வொரு நெட்வொர்க்குமான எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம்னு சொன்னாங்க? 4 நெட்வொர்க். 4 நெட்வொர்க்குமான கேப் என்ன? ஓ கார்த்திகா சொல்லுங்க மேம். ஆக்சுவலி சொல்லுங்க. 64 சார். 64. ரைட். இப்ப 4 நெட்வொர்க்கையும் சொல்ல முடியுமா? நோட் பண்ணுவோம். சொல்லுங்க அப்போ.
76 76 0 000 0 ஓகே ஸ்லாஷ் 10 ம் 76 64 குட் 76 64 0 0 0 0 10 ஓகே நெக்ஸ்ட் அடுத்த 76 ம் 128 ஓகே 00 ஓகே ஸ்லாஷ் 10 ஓகே 76 192 ஓகே 00 ஓகே ஸ்லாஷ் 10 குட் இப்போ கார்த்திகா சொல்லுங்க முதல் ஒவ்வொன்றுக்குமான ப்ராட்காஸ்ட் இவருக்கான ப்ராட்காஸ்ட் என்ன கார்த்திகா கார்த்திகா சொல்லுங்க அப்போ இவருக்கான ப்ராட்காஸ்ட் என்ன 76 63 வெரி குட் அடுத்த நெட்வொர்க் 64 0 வேண்டா இவரோட ப்ராட்காஸ்ட் 76 63 255 255 255 குட் அப்ப இவருடைய ப்ராட்காஸ்ட் என்ன கார்த்திகா செகண்ட் நெட்வொர்க்கு என்ன வரும் 76 127 குட் 76 127 255 255 தேர்டுக்கு 66 191 255 255 வெரி குட் 76 191 255 255 ஃபைனலுக்கு பாப்போம் கார்த்திகா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கு எங்களுக்கு 64 26 அடுத்த நெட்வொர்க் இங்க நாங்க 63ல போடுறோம் 0ஓட 63 கூடி இருக்கு கிளியர் அதே மாதிரி 64ஓட 63 கூடித்தான் 127 அதே மாதிரி 128ஓட 63 கூடித்தான் 76 76 255 வெரி குட் 76 255 255 255 குட் டவுட் இருக்கும் அடுத்தல சொல்லுங்க மேம் இந்த கொஸ்டின்ல யாருக்கு டவுட் இருக்கா மேம் கொஸ்டின்ஸ்ல யாருக்கும் டவுட் இருக்கா சொல்லுங்க நோ சார் நோ இப்போ நாங்க அடுத்த பேஜுக்கு வருவோம் என்ன கொஸ்டின் இருக்கலோ அந்த கொஸ்டினை பார்ப்போம் ஓகே ஸோ சப்நெட்டிங்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா அப்படியே இருந்தா கேளுங்க சப்நெட்டிங்ல யாருக்காவது டவுட் இருந்தா அப்படியே கேளுங்க டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படி இருக்கும்னு சொன்னா கேளுங்க பிரச்சனை இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் பிள்ளைகள் அப்ப இதை கிளியர் பண்ணா தான் நாங்க அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போகலாம் ரைட் அடுத்து எங்களுக்கு எம்சிக்யூ டைப்பான கொஸ்டின் ஒருக்கா பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் பிள்ளைகள் ஒரு கொஸ்டின் நான் செஞ்சு விடுறேன் பிள்ளைகள் மற்ற நாளையும் மற்ற நாள்ல 3 கொஸ்டினை செக் பண்ணுவோம் ஸோ டைம் தரும் பிள்ளைகள் செய்யறதுக்கு அதுக்குள்ள செஞ்சீங்கன்னா சரி ஓகே அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்களுக்கு 198 பாருங்களா 198 ஓகே 198 16 242 14 എന്നും സാധനത്തിന്റെ IP സാധനത്തിന്റെ IP നമ്മൾ ഒരു നെറ്റ്വർക്ക് കൊണ്ടുള്ള തൊടുക്കപ്പെട്ടുള്ള കുറത്ത ഒരു സാധനം ഒന്നിന്റെ IP 198 16 242 14 அது அமைந்துள்ள சாதனத்தின் பிள்ளைகள் துணைவாளை மறைமுகம் 255 சொல்லுங்க 255 then 255 0 எனும் துணைவளை மறைமுகமும் காணப்படுமாயின் இந்த வலையமைப்பு முகவரி யாது என்ன கேஸ் நம்ம கேட்டிருக்காங்க ஓகே ஒரு நெட்வொர்க்ல காணப்படுற சாதனம் ஒன்றின் ஐபியும் அந்த நெட்வொர்க் எந்த துணைவளை மறைமுகத்துல தொடுக்கப்பட்டிருக்கோ அந்த துணைவளை மறைமுகம் தந்துட்டு பிள்ளைகள் நெட்வொர்க் அட்ரஸ் கேட்கலாம் எப்படிமா டிவைஸ்டு ஐபியையும் துணைவளை மறைமுகத்தையும் தந்துட்டு பிள்ளைகள் யாரு கேட்கலாம் நெட்வொர்க் அட்ரஸ் கேட்கலாம் பிள்ளைகள் ஓகே நெட்வொர்க் அட்ரஸ் கேட்ட பிள்ளைகள் 2 மெத்தட்ல நாங்க செய்யலாம் ஒன்று சப்நெட் அடிச்சு பார்க்கலாம் பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க இங்க நாங்க எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம் பிள்ளைகள் இந்த துணைவாளி மறைமுகத்துல எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம் இந்த சப்நெட் மாஸ்க்ல எத்தனை நெட்வொர்க்கை நாங்க மேக்சிமம் உருவாக்கலாம்
ம் 224. 224 எத்தனை சப்ளைன் அடிக்கலாம்? எத்தனை சப்ளைன் அப்படி அடிக்கலாம் நாங்க? ம் இழக்கப்பட்ட பிட்ஸ் எங்களுக்கு எத்தனை? இழக்கப்பட்ட பிட்ஸ் எத்தனை பிள்ளைகள்? ஹாஸ்டலில் இருந்து இழக்கப்பட்ட பிட்ஸ் எத்தனை? 0. ஹாஸ்டலில் இருந்து இழக்கப்பட்ட பிட்ஸ் எங்களுக்கு 0. அப்ப 2 பூஜ்ஜியம் எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு? எதிர பூஜ்ஜியம் எடுக்கும் ஒன்று தான் பிள்ளைகள். எதிர பூஜ்ஜியம் எடுக்கும் எங்களுக்கு 1. ஸோ ஒரே நெட்வொர்க் தான் உருவாக்கலாம். பிகாஸ் எங்களுக்கு நெட்வொர்க்கு பிள்ளைகள் ஹாஸ்ட் வந்து எந்த பிட்ஸையும் இழக்கலையே. இழந்தா தானே நாங்கள் நெட்வொர்க்கை உருவாக்கலாம். இல்லாட்டி ஒரே நெட்வொர்க் தானே, மெயின் ரோட் மட்டும் தானே எங்களுக்கு. அப்படி என்றால் இந்த சாதனம் இருப்பது எங்களோட மெயின் ரோட்லாம். அப்புறம் அட்ரஸ் என்ன பண்ணும் எங்களுக்கு? இது கிளாஸ் சிங்கிறதால முதல் 3 எங்களுக்கு மாறாது. 198, 16, 242 வரும். அதுல பிரச்சனை இல்லை. சொல்லு, எங்கள்ட்ட ஒரே நெட்வொர்க் தான் இருந்தாமல் அந்த நெட்வொர்க் எங்களுக்கு யார் இருக்கும்? 0/24 இருக்கும். எஸ் அனோவா? எஸ் அனோ அப்படிகள் ஒரே நெட்வொர்க் தான் எங்கள்ட்ட இருக்கு. அந்த நெட்வொர்க் யாரு? 0/24. இவரோட விருந்தோம்ப வீச்சு என்ன அப்படி எங்களுக்கு சொல்லுங்க. ப்ராட்காஸ்டை கண்டிங்க. எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் 192, 16, 242, 255 வரும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மேன் 1 இருந்து 254 மட்டும் வரும். அந்த 1 254 எங்களுக்கு 14 நம்பர் இருக்கு. எஸ் அனோவா? ரெண்டாவது மெத்தட் மேன் நல்லா கவனிங்க. ரெண்டாவது, ஒரு சாதனத்தின் ஐபியையும் துணை வழி மறைமுகத்தையும் தந்துட்டு பிள்ளைகள் சாதனம் அமைந்துள்ள நெட்வொர்க்கிட முகவரி கேட்டா சாதனத்தின் ஐபியையும் குறித்த துணை வழி மறைமுகத்தையும் பிள்ளைகள் எண்ட் ஆபரேஷன் பண்ணணும். சொல்லுங்க நீங்க எண்ட் ஆபரேஷன் பண்ற பிள்ளைகள் 255 255 சொன்ன பிள்ளைகள் 8 பிட்டுக்கு நாங்க கொண்ட போறோம் இல்லையா? எண்ட் ஆபரேஷன் பண்றது பிள்ளைகள் பைனரிக்காக, ரைட்? ஸோ 8 பிட்டுக்கு நாங்க கொண்ட போறோம். 198 மாத்தின பிள்ளைங்களுக்கு 128ஓட 64 கூட்டினா 192, ரைட்? 192ஓட நாங்க எத்தனை கூட்டணும்டா? 6 இல்லையா? ஸோ 122, 128, 64, 32, 16, 8, 4, 2, 1. சரியா மேன்? 128, 192, 196 ரெண்டும் 198. எண்ட் ஆபரேஷன் என்ன சொல்லுமெண்டா பிள்ளைகள் எங்களுக்கு? நேர பெருக்கல் பிள்ளைகள் 1 into 0 எங்களுக்கு 0, 1 into 1 எங்களுக்கு 1, 1 into 1 எங்களுக்கு 1, 0 0 0 1 1 வரும் பிள்ளைகள், ரைட்? இப்படி நாங்க 4 துண்டத்துக்கு பிள்ளைகளை எண்ட் பண்ணணும், ரைட்? இப்படி பாக்குறது பிள்ளைகள் எங்களுக்கு மடவேலை. ஏன் தெரியுமா? மண் ஒண்டால நாங்க யார பெருக்கினாலும் பெருக்கிற பெருமானம் அந்த மாதிரி ஏசனோட ஒண்டோட யார பெருக்கினாலும் பெருக்கிற பெருமானம் எப்படி வரும் எங்களுக்கு? 255 வரும். நம்ம எங்களுக்கு 8 பீட்டுக்கும் நாங்க ஒன்றை போடணும். எஸ் சொன்னோவா? ஸோ கைஸ் எங்களுக்கு ஷார்ட்கட் மேன் 255 யார் எண்ட் பண்ணாலும் அந்த பெருமானம் அப்படியே எங்களுக்கு வரும். இஸ் இட் ஓகே? சொல்லுங்க மேன். 255 168 எங்களுக்கு எண்ட் பண்ணாம 255 எண்ட் பண்ணுங்க. 255 16 எண்ட் பண்ணா 16th, 255 242 எண்ட் பண்ணா 242, 0 14 எண்ட் பண்ண போறேன். 0 8 பிட்டுக்கும் சைவர் வரும் பிள்ளைகள். 0 யாரை பெருக்கினாலும் என்ன எங்களுக்கு 0. டவுட் இருக்கா? சார் அதற்கு திரும்பி சொல்லுங்க மேம். எண்ட் ஆபரேஷன்யா? ஓம் சார். எண்ட் ஆபரேஷன் சொன்னா நீங்க யூனிட் 3ல படிச்சிருக்கணும். எண்ட் ஆபரேஷன் படிச்சீங்களோ தெரியாது. யூனிட் 3ல படிச்சிருக்கணும். 255 எண்ட் நாங்க எப்படி பண்ண போறோம்னா ஒவ்வொரு பெருமானத்தையும் எண்ட் பண்ண போறோம். 255 255 சப்நெட் மாஸ்கோட சாதனத்தின் ஐபியை வந்து எண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ 198 அங்கால 16 242 14 பிள்ளைகள் நாங்கள் எண்ட் பண்ண போறோம். ஓகே. 255 198 எண்ட் பண்ணி இதுல போடுவோம். 255 16 எண்ட் பண்ணி போட்டு இதுல போடுவோம். 255 242 எண்ட் பண்ணி போட்டு இதுல போடுவோம். 0 14 எண்ட் பண்ணி போட்டு இதுல போடுவோம். கிளியர்? 255 சொன்ன பிள்ளைகள் அங்க 8 பிட்டுக்கு ஒன்றை போடுவோம் இல்லையா? 8 பிட்டுக்கு ஒன்றை போட்டு யாரை பெருக்கினாலும் நாங்க பெருக்கிற பெருமானம் தானே அவுட்புட் வரும். எஸ் நோவா? எஸ் சார். ஸோ 255 198 நாங்க மாத்திட்டு பெருக்கினாலும் கண்டிப்பா ஆன்சர் எங்களுக்கு 198 தான் வரும். ஏன்னா ஒன்றால பிள்ளைகள் நாங்க யாரை பெருக்கினாலும் பெருக்கிற பெருமானம் தானே வரப்போதும். ஸோ இந்த இடம் எங்களுக்கு 198. 255 16 தான் பண்ணி பார்த்தோம்டா 16th,
255 242 என் பண்ணா 242. ஜீரோவால 8 பிட்டுக்கும் சைஃபரை போட்டு பெருக்கணும்னா என்ன வரும் எங்களுக்கு ஆன்சர்? 0. Okay. ஓகே ஓகே, ரெண்டு மெத்தட்ல பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல காணலாம். நான் இன்னும் ஒரு கொஸ்டின் செஞ்சு காட்டுறேன். ஓகே, அதோட விளங்கும் பாருங்களா. இது எங்களுக்கு மெயின் நெட்வொர்க்ங்கிறதால கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நாங்க சப் நெட் வாரம் பிள்ளைகள் கொஸ்டின் வந்து பார்ப்போம். சரியோ, கவனிங்க. செகண்ட் கொஸ்டின் செஞ்சு காட்டுறேன்னா பாருங்க, இதே ஸ்டைல்ல பிள்ளைகள் எங்களுக்கு அடுத்த வினாமன் ஒரு வலையமைப்பில் அல்லது உப வலையமைப்பில் தொடுக்கப்பட்டுள்ள சாதனம் ஒன்றின் ஐபி. ஓகே, சாதனம் ஒன்றின் ஐபி பிள்ளைகள் 142. பாருங்க 142 16 19 134 ஆகவும் இந்த சாதனம் தொடுக்கப்பட்டுள்ள வலையமைப்பின் துணை வலை மறைமுகம் 255 2520 ஆகவும் காணப்படுகின்றது எனில் இந்த சாதனம் தொடுக்கப்பட்டுள்ள உபவலையினது முகவரி யாது? சொல்லு நீ. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகள் முதலாவது மெத்தட்ல பாக்குறேன்டால் ஒரு பிள்ளை சப்நெட் அடிச்சு பார்க்கலாம். சொல்லுங்க மேன், இந்த நெட்வொர்க்கை பொறுத்த மட்டும் குறித்த துணை வலை மறைமுகத்துல எத்தனை சப்நெட் என்னால் உருவாக்க முடியும்? எத்தனை சப்நெட் என்னால் உருவாக்க முடியும் பிள்ளைகள்? எத்தனை துணை வலையமைப்புகள் உருவாக்கலாம் இந்த சப்நெட் மாஸ்க்ல? சொல்லுங்க, எத்தனை சப்நெட் உருவாக்க முடியும்? யார் உண்டு நாள் 4 சார். கணக்கு கணக்கு பக்கத்துலயா உங்களுக்கு? 27 சப்நெட்ஸ். 2 நாளா? 16. உங்களுக்கு தான் கணக்கு பார்க்க தெரியாதா? 252 வரணும்னா எத்தனை பிட் விளக்கணும்? சொல்லுங்க. 6 பிட். 6. அப்ப 2 6 எத்தனை? 64. சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு கணக்கு தெரியாடா? 2 6 எத்தனைடா உங்களுக்கு? 64. 64 நெட்வொர்க் அப்படியே உருவாக்கலாம். 64 நெட்வொர்க்குமான கேப் என்ன வரும் சொல்லுங்க அப்படிகள்? 64 நெட்வொர்க்குமான கேப் என்ன வரும் சொல்லுங்க? 64 நெட்வொர்க்குமான கேப் என்ன பிளேல வரும் உங்களுக்கு? 16 2 to the power of 4. 256 மைனஸ் 252 கழிச்சோம்னா வார கேப் எங்களுக்கு 16 அல்ல. 256 மைனஸ் 252 எங்களுக்கு 4. ஒவ்வொன்றுக்குமான கேப் எத்தனை சொல்லுங்க பாப்பா? 256 இருந்து சப்நெட் மாஸ்க்ல போற அந்த பெருமானத்தை தான் நீ கழிக்கணும். நாங்க அப்ப என்னத்த வாயை பார்த்து ஒண்ணிக்கீங்க சொல்லுங்களேன். 256 இருந்து யாரை கழிக்கணும் நாங்க? டேய் வாயை திறங்கடா. 256 இருந்து யாரை கழிக்கணும் பிள்ளைகள்? 252. என்னத்தை பார்த்து ஒண்ணிக்கீங்க சொல்லாம? 256 252 போனா மிச்சம் 4. ஒவ்வொன்றுக்கு நெட்வொர்க் சொல்லுங்க அப்போ. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் என்ன? ஏய் சொல்லுடா, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் என்னடா? முதலாவது நெட்வொர்க் என்ன வரும்? பேரை சொல்லி கூப்பிடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் லெஃப்ட் பண்ணி விடுனா லெஃப்ட் ஆகும். நான் அப்படி ஒரு பண்ணாட்டி ஓவராலா லெஃப்ட் ஆகி வருவேன். ரைட் சொல்லுங்க கிருஷ்ணஜன், ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் என்ன? 142. பிள்ளைகளே முதல் நெட்வொர்க் என்னடா? 142. 142 16. 16. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் யாரா இருக்கேன் எப்பொழுதும்? சொல்லுவாப்பா, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எப்பொழுதும் யாரடா? இது பி கிளாஸ். பி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் யார் பிள்ளைகள்? பி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் யாரு? ஆயிஷா சொல்லுங்க.
இப்ப என்னத்தை கிழிச்சு கொண்டு நீங்க இவ்வளவு அளவும் படிக்காம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 0 சார். 0. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 0. இது குறித்த நெட்வொர்க்ல காணப்படுற சாதனம் ஒன்றின் ஐபி வாப்பா. இந்த சாதனத்தின் முதலாவது நெட்வொர்க் எங்களுக்கு யாரா இருக்கும்டா 00. ரெண்டாவது நெட்வொர்க் யாரு? 4 சார். 142.16.4.0. அடுத்த நெட்வொர்க் சொல்லுங்க அப்போ. 142.16.8.0. தென் 142.16.12.0. அதே மாதிரி 142.16 சொல்லுங்க 16.0. 16 லாஸ்ட் அடுத்த மணிகளுக்கு 142 142.16.20.0. இப்ப நீ சொல்லும் தந்த சாதனத்தின் ஐபி 19.134 16 நெட்வொர்க்குள்ள வருவாரா 20 நெட்வொர்க்குள்ள வருவாரா? 20 சார். 20 20 நல்லா பாரு 146.16.16.0 என்பது ஒரு நெட்வொர்க். அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 146.16.20.0. அடுத்த நெட்வொர்க் 146.16.24.0. சொல்ல வாய திறந்து நீ இதுக்குள்ள இந்த ஐபி அட்ரஸ் எங்க வரும்? இந்த கேப்புக்குள்ள வருமா இந்த கேப்ல வருமா? 16.0 கேப்ல வரும் சார். இந்த கேப்புக்குள்ள ஏடா வரும் எங்களுக்கு 19.134. 19.134 எங்க வரும் பிள்ளைகள்? இந்த கேப்புக்குள்ள எங்களுக்கு வரப்போ பிள்ளைகள். இப்ப இந்த கேப்புக்குள்ள 19.134 வந்தா அது எந்த நெட்வொர்க்குக்கு சொந்தமானது? 16.16.0. நாளோட நாள் உங்களுக்கு குறித்து போக தெரியாதா? மெத்தட் 2 என்ன சொல்லுங்க. மெத்தட் 2 என்ன? மெத்தட் 2 எங்களுக்கு பிள்ளைகளை ஆட் பண்ணி பாக்குறது சொல்லுங்க அப்போ. 255 சொல்லு. 255 255 252 தென் அங்கால 0. சாதனத்தின் ஐபி பிள்ளைகள் 142.16.19 அங்கால 134 ஆட் பண்ணுங்க அப்போ. 255 142 ஆட் பண்ண என்ன வரும் ஆன்சர்? 255 யார் ஆட் பண்ணாலும் அதே பெருமானம் அப்படியே வரும். 255 16 ஆட் பண்ணா 16. இதை நாங்க ஆட் பண்ணி தான் பார்க்கணும். 0 யார் ஆட் பண்ணா 0. இப்ப சொல்லுங்க 252 போட்டு பார்த்தோம்னா பிள்ளைகள் 252 என்பது 6 பிட்டுக்கு 1 போட்டு அங்க 2 பிட்டுக்கு யார போற பிள்ளைகள் 0. தென் எங்களுக்கு 19 சொன்ன பிள்ளைகள் 19 எப்படி வரும் உங்களுக்கு? 128 64 32 16 8 4 2 1. ரைட் ஆட் பண்ணுங்க அப்போ. 1 into 0 எங்களுக்கு 0 0 0 0. 1 into 1 only 1 0 0 0. இப்ப பாருங்க அப்ப கணக்கு 16 சார். 1 2 4 8 16. So 16. So answer 142.16.16.0. சரியா? உங்களுக்கு எல்லாம் செய்ய டைம் தேவையில்ல. நான் கிளாஸ் முடிக்கேன். நீங்க போய் படிச்சுட்டு வாங்க. கிழிச்ச கிளிப்புகள் நல்லா தான் கிளிக்கிங்க. ஸோ அடுத்த கிளாஸுக்கு படிச்சுட்டு வந்து கொள்ளுங்க. ஓவரால் டைம் கொஸ்டின் கேட்பேன். ஆன்சர் பண்ணாட்டி நீ கிளாஸுக்கு எடுக்க மாட்டேன், குரூப்பை விட்டு லெஃப்ட் பண்ணுவேன். ஓகே, ரெடியா இருங்களா?